தேவனே எழுந்தருளும், தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். சங்கீதக்காரர் பரலோகத்தின் தேவனை உயர்த்துகிறார். துர்மார்க்கர் பலவீனரையும் எளியவரையும் ஒடுக்குகிறார்கள். இருதயத்தில் பெருமையோடும் ஆணவத்தோடும் இருக்கிறார்கள். அநியாய தீர்ப்பு செய்கிறவர்கள் துன்மார்க்கருக்கு முகத்தாட்சணியம் பண்ணுகிறார்கள். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்ய ஒருவரும் இல்லை. சங்கீதக்காரர் இதையெல்லாம் பார்த்துவிட்டு இப்போது தேவனை நோக்கி பார்க்கிறார். தேவன் தாமே எழுந்தருள வேண்டும் என்றும் பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்றும் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். சங்கீதக்காரரைப் போல நாமும் விசுவாசத்தோடு தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் என்று ஜெபம் பண்ண வேண்டும். அநியாய தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு விரோதமாக தேவன் நியாயம் தீர்க்க வேண்டும். தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஜனங்களை தேவன் மேய்ப்பராக நியமிக்க வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ண வேண்டும். தேவனே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். அவரே சர்வ லோகத்திற்கும் அதிபதியாக இருக்கிறவர். சங்கீதக்காரர் தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் என்று ஜெபம் பண்ணும் போது அவர் தீர்க்க தரிசனமாக கிறிஸ்துவே வாரும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருவார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொடுப்பார்.